ஒரு போராட்டம் நடத்துறாரு, மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு. டேய் நீ முஸ்லீமோ கிறிஸ்டினோ ஹிந்துவோ எவனா இது பண்ணாலும் நான் வந்து நிப்பேன்டான்னு ஒரு தலைவரா வந்து சொல்றாப்ல. ஆனா இந்த சாதிக் பாஷாவுக்கு அவ்வளவு பெரிய ஊர்வலமும் நீங்க கொண்டாடுறீங்க சாதிக் பாஷாவுக்கு கையில. அப்ப சாதிக் பாஷாவுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? பின்னாடி சாதிக் பாஷான்ற ஒரே ஒரு தனி மனுஷனை இயக்குனது யாரு? 2026 நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கோமே தவிர்த்து இடைப்பட்ட காலத்துல எந்த சக்தி வந்தாலுமே பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்டமைப்பையோ அந்த கோட்டையோ உடைக்க முடியாது. டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக சிறுபான்மை அணி பொதுச் செயலாளர் நசீர் பாபு வந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள் அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்தது கோவையில் அண்ணாமலை அவர்களை கைது நடவடிக்கைகள் நடந்திருக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்னதான் நடந்தது? அது அண்ணாமலை கைது நடவடிக்கை வந்துட்டு ஒரு தனிப்பட்ட நிகழ்வா நான் அதை வந்து பார்க்கல. ஏன் அப்படி பார்க்கல அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர் எனக்கே வந்துட்டு அந்த கோபமும் அந்த ஒரு விரக்தியும் இருக்குது. ஏன்னா ஒரு மவுத்து ஒரு ஜனசாவுக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம். இஸ்லாமியர்கள் ஜனசாவுக்கு ஒரு மவுத்துக்கு மரியாதை கொடுக்குறோம். ஆனா சாதிக் பாஷா என்ற நபருக்கு வந்துட்டு மரியாதையோ அடையாளமோ கிடையாது. அடையாளம் இருக்கிறது. அவர் எப்படின்னா தீவிரவாதி மாதிரி தான் இருக்காரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு இஸ்லாமியரா இருந்துட்டு இஸ்லாமியரை எப்படி நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா, எந்த இஸ்லாமியனும் ஒரு 100 பேரை கொல்லணும் 200 பேரை கொல்லணும் அப்படின்றது கிடையாது. அவனோட அமைதி வழியான வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த போதித்த அந்த அமைதியான வாழ்க்கையை தான் எல்லாமே பின்பற்றிட்டு வராங்க. 5 வேளை தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு இருக்கிறோம், அல்லாஹ்வை நினைச்சு இறைபணி செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு 50 பேர் கொண்ட ஒரு நபர்களை வந்துட்டு ஒரு பொது இடத்துல வெடிகுண்டு வைத்து கொள்றாரு. அது யாருனாலனா சாதிக் பாஷான்ற ஒரு தனிநபர்னால. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் கிடையாது. சாதிக் பாஷான்ற ஒரு தனிநபர் 50 பேர் கொண்ட நபர்களை வந்துட்டு குண்டு வச்சு கொள்றாரு. குண்டு வச்சு கொல்லும் போது அந்த 50 பேர்த்தோட குடும்பத்துல வந்துட்டு மனைவிகள் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, சகோதரர்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. எத்தனை பேரோட சாபம், எத்தனை பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும். 2. 3வது என்னன்னா 250 பேர் நபர்கள் வந்துட்டு காயப்பட்டிருக்காங்க. அதுல எத்தனை பேர் ஊனமுற்றோரா இருப்பாங்க, எத்தனை பேர் மென்டலி அப்செட் ஆயிருப்பாங்க, எவ்வளவோ பேர் நம்ம சகோதரர்கள் எல்லாமே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் இறந்துட்டாரு. அதனால வந்துட்டு அதை வந்துட்டு நாங்க மிகப்பெரிய அளவுல வந்துட்டு இதை வந்துட்டு நாங்க அவரை கொண்டு போய் நல்லடக்கம் செய்யறோம். நல்லடக்கம் செய்யலாம். இஸ்லாத்துல நல்லடக்கம் செய்யறது கடமை, கண்ணியமும் கூட. இஸ்லாமியர்கள் வந்துட்டு கொண்டு போய் ஒரு 2000 பேரோ 3000 பேரோ அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கண்ணியமும் கூட. ஆனா அந்த கண்ணியத்திற்கு அப்பாற்பட்டு பல உயிர்களை சேதம் செஞ்சு பல குடும்பத்தோட வாழ்க்கையில வந்து சீரழிச்சு இன்னும் அவரோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு விதமான தீவிரவாதினே சொல்லலாம். ஒரு இஸ்லாமியரா இருந்துட்டு தீவிரவாதி சொல்லலாம். அவருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் அவர் இறந்த செய்தி கேட்கும் மக்கள் ஒரு இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வோம். ஏன் மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னா, எங்களுக்கு போதிக்கப்பட்டதோ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ ஒரு இஸ்லாமியர் இறந்துட்டா அவரோட கெட்டதோ நல்லதோ பார்க்க கூடாது. அது ஒரு ஜனசா. அந்த ஜனசா அல்லாஹ்வால அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த மவுத்தை கொண்டு போயிட்டு நல்லடக்கம் செய்யறது, இது இறைவன்கிட்ட துவா செஞ்சு நல்லடக்கம் செய்யறது ஒவ்வொரு இஸ்லாமியரோட கடமையாக்கப்பட்டிருக்கு. அந்த கடமையை தான் செய்யறோமே தவிர்த்து இல்ல அவர் ஒரு தேச தியாகி, அவருக்காக நாங்க போய் பண்றோம், அவரால் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது கிடையாது. இப்ப கோயில பாத்தீங்கன்னா வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. 20 வருஷம் 30 வருஷம் பின்னோக்கி போயிருக்கு. இப்ப அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெவலப்மெண்ட் எல்லா இடத்தோட வந்துட்டு அங்க டெவலப்மெண்ட் ஆயிருக்கணும். ஆனா அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் பின்னோக்கி போயிருக்கு. அப்படின்னா வந்துட்டு எதனால அங்க இருக்க இஸ்லாமியர்கள் மொத்த பேருனாலையும் அந்த பின்னோக்கி போயிருக்குது கிடையாது. அவங்களோட வியாபார ஸ்தலத்துல இருந்து, அவங்களோட டெவலப்மெண்ட்ல இருந்து, இஸ்லாமியர் கல்வி கொள்கையில இருந்து எல்லாமே வந்து எதனால பாதிக்கப்பட்டது? இந்த சாதிக் பாஷான்ற ஒரு தனிநபர். அந்த தனிநபர் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்காக பாடுபட்டாரா? ஆக்சுவலா அந்த சாதிக் பாஷா தான் அல்லுமா இயக்கத்தை சாதிக் பாஷான்றவர் அல்லுமா இயக்கம். அந்த ஒரே ஒரு சாதிக் பாஷானால இங்க இருக்கிற கோடான கோடிய இந்திய முஸ்லிம்களையும் ஒரு தப்பான கண்ணோட்ட பார்வை உண்டாகுது. எப்படின்னா இஸ்லாமியர்களே இப்படிதான் அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் ஒரு அச்ச உணர்வு, ஒரு வெறுப்பு உணர்வு ஏற்படுது. இதுல எல்லாத்துக்குமே இஸ்லாமியர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இறுதி நாட்கள் வந்து நெருங்குது.
நெருங்கும் போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு தெரியுது அல்லாஹ் வந்து நம்மளை அழைக்க போறாரு அப்படின்றது தெரியுது. அப்ப வந்துட்டு அந்த நேரத்துல வந்துட்டு சகாபாக்கள் ஜமாத்தை கூட்டுறாரு. ஜமாத்தை கூட்டிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்காரு. எனக்கு இறுதி நாள் எட்டி விட்டது அப்படின்னா நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கன்றாங்க. இல்ல என்னோட இறுதி நாள் இதாயிடுச்சு. ஆனா என்னையும் அறியாம மனதளவுல துன்புறுத்திருக்கிறான், உங்கள் உடல் அளவுல துன்புறுத்திருக்கிறான், உங்கள் சார்ந்தவர்களை யாரையாவது வந்துட்டு என்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அதை தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா மரண தருவாயில அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன். நான் அடுத்த கட்டத்தை மரணத்தை எழுத போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்காக நான் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்போம், உங்ககிட்டயும் நான் நேரடியாவே கேட்டுட்டு போயிடுறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னா. அப்படியெல்லாம் இல்லைன்னு எல்லா சகாபாக்களும் அழுகுறாங்க. அதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொய் சொல்றாரு. இல்ல நான் உங்களால பாதிக்கப்பட்டிருக்கேன். எப்படி பாதிக்கப்பட்ட நீ, எதனால பாதிக்கப்பட்ட அப்படின்னா நீங்க வந்துட்டு என்னை துன்புறுத்திருக்கீங்க, நான் மனதளவுல துன்புறுத்திருக்கிறேன். அப்பனா வந்து சாட்டை எடுத்துட்டு வாங்கன்னு சாட்டை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவங்க பெண்ணுகிட்டே அவங்க ஹசன் ஹுசேன் இருக்காங்க, அவங்ககிட்டயும் வந்துட்டு போய் கேட்கறாங்க. ஹஜரத் ஹசன் ஹுசேன் சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது என்ன எங்க அப்பா பாவம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது என்ன சொல்றாங்கன்னா சாட்டையில் தானே அடிக்கணும்னு சொல்றாங்க. எல்லா சகாபாக்களும் அழுகுறாங்க, கதறாங்க. ஏன் உங்க சொன்னதை வந்துட்டு நீங்க நிறைவேற்றியே ஆகணும். இல்ல அது ஒரு பாவ மன்னிப்பு, நான் அதை வந்துட்டு நான் பண்ணிட்டு போயிடுறேன், அவருக்கு நான் ஒரு பாவம் பண்ணிருக்கேன். எங்க இது பண்ண அடிச்சேன் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஒட்டகத்துல நீங்க வரும்போது, உங்களை கூட்டிட்டு வரும்போது ஒட்டகத்தை வேகமா போறதுக்காக சாட்டை எடுத்து ஓங்கி அடிக்கும் போது அது வந்து என் சோல்டர்ல பட்டுருச்சு. அப்ப நான் சட்டை இல்லாம இருக்கேன். சட்டை இல்லாம இருக்கும்போது ஒட்டகத்துல உனக்கு அடிபட்டு அது வலி வேதனை உண்டாச்சா, அது மாதிரி வந்துட்டு வேண்டாம், எனக்கு அந்த பாவம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டுறாரு. ஓடி போய் கட்டி பிடிச்ச அந்த நட்சத்திரத்துல முத்தம் கொடுத்துட்டு, இதுக்காக தான் வந்துட்டு இறை தூதா, இதுக்காக தான் வந்துட்டு அல்லாஹ்வால அருளப்பட்ட அந்த இதை வந்துட்டு அடையாளத்தை வந்துட்டு மக்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கன்றாரு. அந்த நபிகள் நாயகம் வழித்தோன்றலா கருதுற நம்ப பாவம் புண்ணியங்கள் அவரையே ஃபாலோ பண்ணிட்டு போறப்போ, நம்ம இப்ப பாவ புண்ணியங்கள் இருக்கு. நான் ஏதாவது பாவம் செஞ்சுட்டேன்னா, உங்களுக்கு ஏதாவது தெரியாம செஞ்சுட்டேன்னா, பாவங்கள் செய்திருந்தா இறை தூதர் வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறோம், நான் உங்கள்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும், நான் செய்த தவறுக்கு வந்துட்டு அதுக்கு உண்டான பிராயச்சித்தம் தேடணும்னு நினைக்கும் போது இத்தனை மக்களை கொண்டிருக்காப்ல. இல்ல நாங்க அதுக்கப்புறம் அந்த அது சம்பந்தமா நாங்க படிக்கும் போது சார், ஆக்சுவலா என்னன்னா பாபர் மசூதி இடிச்சதுக்காகத்தான் இந்த மாதிரி அவரு பிற்காலத்துல அவர் பண்றாரு, இந்த மாதிரி அவரு தீவிரவாத செயல பாபர் மசூதியை இடித்ததற்கான காரணங்கள் பலவாறாக கூறப்படுது. சரிங்களா, இத நான் இப்ப சொன்னேன்னா நீ சங்கியான்னு கேட்பாங்க என்னைய. சரிங்களா, நீ வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியில வந்துட்டு உன்னை இது மாதிரி பேசுறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்களான்னு சொல்லல. எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில வந்துட்டு அப்படி சொல்லி கொடுக்கல. இந்த பொய் புரட்டு சொல்லி நீ மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கு, நீ என்ன வேணாலும் சொன்னாலும் மக்கள் கண்மூடித்தனமா நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. என்னன்னா பாபர் மசூதியில வந்துட்டு இப்ப என்னோட வீடு இருக்குது. அந்த வீடை வந்துட்டு யாருமே ஆக்குபை பண்ணி எதுவுமே பண்ணவே இல்லை. 3வது மனுஷன் ஒருத்தர் வந்து அதை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே சமர்ப்பிக்கும் போது அந்த வீடு என்னிடமே ஒப்படைக்கப்படுது. இதுதான் இந்து சகோதரர்களுக்கு வந்துட்டு பாபர் மசூதி வந்துட்டு ஒப்படைக்கப்பட்டது. அதை தகர்க்கப்பட்ட முறைகளோ இதுவோ தவறாக இருக்கலாம். ஏன்னா நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா, அப்படி இருக்கும் பொழுது பாபர் மசூதிக்காக தான் இவர் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அதுக்காக என்ன மெனக்கெட்டு இருக்காரு, என்ன ஒரு இல்ல பாம் வச்சது அதுக்காக அப்படின்னு சொன்னா, நீ பாபர் மசூதிக்காக பாம வந்துட்டு பிற்காலத்துல அவரே வந்து இந்த மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா சொல்றாரு. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாங்க, ஓகே. ஆனா அந்த பாபர் வந்து சொன்னாரா உங்ககிட்ட, பாபர் வந்து சொன்னாரா உங்ககிட்ட, எனக்கு வந்துட்டு இது பண்ணிட்ட நீ பழி தீத்துரு, 50 உயிர் அதுக்காக எடுத்துரு, 250 குடும்பத்தை அதுக்காக வந்துட்டு ஒடுக்கப்பட்ட குடும்பமா ஆக்கிரு, அவங்களை நலிவுற்ற குடும்பமா ஆக்கிரு, ஒரு மாவட்டத்தையே பொருளாதாரத்துல பின்தங்கிய மாவட்டமா ஆக்கிரு பாபர் வந்து சொன்னாரா? எந்த இறை தூதர்களோ இல்ல இறை தூதரை பின்பற்றி வந்தவர்களோ அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே அகிம்சை தானே, அன்பு, அரவணைப்பு, அக்கறை, இதை தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அன்பையும் விட்டுட்டீங்க, அக்கறையும் விட்டீங்க, அகிம்சையும் விட்டுட்டீங்க. நீங்க தீவிரவாதத்தை கையில எடுத்தீங்கன்னா ஒரு பாஷானால, ஒரே ஒரு பாஷான்ற ஒருத்தர்னால ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாத்தையுமே சகோதர சகோதரிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இஸ்லாமியர்களை பத்தி பேசினா, நான் சொல்றேங்க பப்ளிக்ல, எல்லாமே அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாரையுமே பிரிச்சு பார்க்கல. நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்துட்டு இது பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறோம்.
சரிங்களா. ஆனா ஒரே ஒரு சாதிக் பாஷால ஒரு சட்டி சோறுல வந்துட்டு ஒரே ஒண்ணு பாய்சன் கலந்தால் பாய்சன் தான். அந்த பாய்சன் மாதிரி சாதிக் பாஷா கலந்ததுனால இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே இப்படியா? ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களே எப்படின்னா, அப்ப என்னன்னா இதுல மத கலவரம் மாதிரி ஒரு சாதிக் பாஷானால எல்லாமே பிரிஞ்சு 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 நின்றுவோமோன்னு இஸ்லாமியரா இருக்க எங்களுக்கு வந்து ஒரு பதட்டமா இருக்கு. பதட்டமான சூழ்நிலையை தான் சாதிக் பாஷா ஏற்படுத்திட்டு போயிருக்காரே தவிர்த்து, இந்த செத்துங்கடு தான் செங்குட்டுவன் மாதிரி இறந்த பிறகும் மத கலவரமோ அந்த அவரை பத்தியான பேச்சுக்களோ நடைமுறையில இருந்து கொண்டுதான் இருக்குது. ஒரு மவுத்து அந்த ஜனசா வந்துட்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம ஃபாத்தியா 7ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுறோம், இது பண்றோம், 40ஆம் நாள் பண்றோம், அதெல்லாம் வேற வேற கதை. ஆனா அந்த பாட்சான்ற ஒரு இதாயிடுச்சு அப்படின்னா தேச தலைவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்காகத்தான் இந்த கண்டனம் இதுன்னு சொல்றீங்களா? அதுக்காக தான் இந்த கண்டனம். என்னன்னா வந்துட்டு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இதுக்காக வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. எல்லா மக்களுக்கான கட்சி ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு நீ முஸ்லீம்காக எதிரான கட்சி அப்படின்னு திசை திருப்புறதுக்காக தான் இங்க இருக்க திருட்டு திராவிட கட்சிகள் வந்துட்டு என்ன பண்றாங்க, இயலாம மக்கள்கிட்ட வந்துட்டு என்னன்னா புரிய ஆரம்பிச்சிருச்சு. பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு கட்சியை பத்தி மக்கள் புரிய ஆரம்பிச்சுட்டாங்க, விளங்க ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மக்களுக்கான கட்சி, அது சிறுபான்மையினருக்கோ பெரும்பான்மையினருக்கோ கட்சி கிடையாது, மக்களுக்கான கட்சி. இவங்க இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், நம்ம தமிழ்நாடு முன்னேறிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இதை வச்சு அரசியல் பண்ணா மட்டும்தான் உண்டு. என்னன்னா ஒரு ஹியூமனா இருந்து எனக்கே ஒரு இஸ்லாமியரா இருந்து கோபம் வரும்போது, ஒரு இஸ்லாமியர் இறந்து போயிருக்காரு, மவுத்தா இருக்காரு, எனக்கே கோபம் வரும்போது ஹிந்துவா இருக்கிறவங்க அடுத்த மாற்று மதத்தினர் என்ன பண்றாங்க, என்னோட சகோதரர்கள் இறந்துட்டாங்க, சகோதரிகள் இறந்துட்டாங்கன்ற அந்த கான்செப்டுக்கே வரல யாருமே. இங்க இருக்க வந்துட்டு நமது மக்கள்ல வந்துட்டு ஒரு சில குடும்பங்கள் வந்து நடுத்தருவுல நிக்குது. யாரால? ஒரு கண்ணனாலேயோ கோபாலாலேயோ இல்ல பிரவீனாலேயோ கிடையாது, சாதிக் பாஷான்ற ஒரு ஆள்நாள் தான் இருக்குது. இதே கண்ணன் பண்ணியிருந்தாலும் இதே நிலைமை தான் நாங்க பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருப்போம். கணேஷ் பண்ணியிருந்தாலும் இதே இது பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுப்போம். ஜெபஸ்டின் பண்ணியிருந்தாலும் இதே தான் முன்னெடுத்து வச்சிருப்போம். இந்த ஆர்ப்பாட்டத்தை தான் நடத்தியிருப்போம். எதுக்குன்னா ஒரு மனித இனத்தை அழிக்கிறதுக்கு எந்த மனிதனுக்கும் இது அனுமதி கிடையாது, உரிமை கிடையாது. அந்த உரிமையை வந்துட்டு நீ எடுத்து ஒரு 50 குடும்பத்தை வந்துட்டு சின்னாபின்னமாக்கிட்டு 250 குடும்பத்தை வந்துட்டு நீ நிர்கதியில நிக்க வச்சுட்டு ஒரு மாநிலத்தையே மாவட்டத்தையே நீ வந்துட்டு பின்தங்கிய மாவட்டமா ஆக்கி விட்டு. இன்னொன்னு ஒரு டவுட் சார், இப்போ அவர் இறந்துட்டாரு, ஓகே, இப்போ இது சம்பந்தமா நம்ம போராட்டம் நடத்தும் போது இன்னும் கிளர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி தானே இருக்குது. கிளர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இல்ல. சாதிக் பாஷான்ற ஒருத்தருக்காக கிளர்ச்சி ஏற்படுத்தல. சாதிக் பாஷா இப்போ அண்ணாமலை தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டு ஒரு போராட்டம் நடத்துறாரு, மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு. டேய் நீ முஸ்லீமோ கிறிஸ்டினோ ஹிந்துவோ எவனா இது பண்ணாலும் நான் வந்து நிப்பேன்டான்னு ஒரு தலைவரா வந்து சொல்றாப்ல. தலைவணக்கத்துக்குரிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அது கிளர்ச்சிக்காக பண்ணது கிடையாது. ஒரு சாதிக் பாஷா வந்துட்டு பல குடும்பங்களை நாசம் பண்ணிட்டு இறந்து போயிட்டாப்ல. ஆனா மவுத்தானதை நல்லடக்கம் பண்றது இஸ்லாத்தோட கடமை, பண்ணுங்க. அத பிரம்மாண்டமா ஒரு தேச தியாகி மாதிரி, ஒரு தேசத்துக்காக இவர் வந்து தன்னை அர்ப்பணிச்ச ஒரு மாதிரியும் நீங்க வந்துட்டு ஒரு பல்லாயிரம் போலீஸ்காரங்க வந்து நிக்கிறாங்க, பல்லாயிரம் பேர் வந்துட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. சீமான் வந்து என்னோட தந்தை அப்படின்றாரு. அப்ப ஒரு தீவிரவாதி தன்னோட தந்தை அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே அப்ப தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்களா? இல்ல இஸ்லாமியர்கள் போர்வையை பொத்திக்கிட்டு பின்னாடி சைட்ல இருந்து யாராவது வேலை பாக்குறீங்களா? சரிங்களா, இது ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அப்போ ஓட்டு அரசியல் பண்ணணும்ன்றதுக்காக நீ என்ன பண்ற, இஸ்லாமியர்களை ஏமாத்துற. திருட்டு திராவிட கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு மக்கள் விரோத கட்சி இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன பண்றீங்க, இஸ்லாமியர்களை ஏமாத்துறீங்க. எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு, எவ்வளவோ இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க வந்துட்டு இவங்களுக்கு மக்களுக்காக வந்துட்டு 4 தாடி முதலமைச்சர் 5 தாடி முதலமைச்சரா இருந்தாரு தலைவர் கருணாநிதி. அவருக்கு இடம் வாங்கும் போது அவ்வளவு போராட்டமும் அவ்வளவு பிரச்சனையும் நடந்துச்சு, அவ்வளவு இது கலவரம் நடந்தது. ஆனா இந்த சாதிக் பாஷாவுக்கு அவ்வளவு பெரிய ஊர்வலமும் நீங்க கொண்டாடுறீங்க சாதிக் பாஷாவை எடுத்து கையில. அப்ப சாதிக் பாஷாவுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? பின்னாடி சாதிக் பாஷான்ற ஒரே ஒரு தனி மனுஷனை இயக்குனது யாரு? அப்ப இயக்குனது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா முஸ்லிம்களை எல்லாத்தையுமே நீங்க ஒரு கருவியா பயன்படுத்துறீங்க. ஒண்ணு ஓட்டு வங்கியா பயன்படுத்துறீங்க, அவங்கள மூல செலவு செஞ்சு, இன்னொன்னு வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா அவங்கள தீவிரவாதத்தை தூண்டி விடுறீங்களா நீங்க?
உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. உங்களோட அரசாங்கம் தான் கையில இருக்குது. அப்ப தீவிரவாதத்தை தூண்டி விடுறீங்களா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஒவ்வொரு இஸ்லாமியர்களோட கொதிப்பாவும் ஆதங்கமாவும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? நான் தனிப்பட்ட முறையில இல்ல. இத வந்துட்டு நீங்க சங்கி இவன் எங்க இருக்கான்னு கேளு, ஏது இருக்கான்னு கேளு. எப்ப நான் 5 தலைமுறையா முஸ்லீம்பா. நான் சொல்ல முடியும் என் பாட்டன் யாரு, பூட்டன் யாரு, என் சித்தப்பன் யாரு, பெரியப்பன் யாருன்னு என்னால 5 தலைமுறையா நான் முஸ்லீம். அதை நான் சொல்ல முடியும். சரிங்களா? என்னால நிரூபிக்க முடியும். நீ சங்கியா, நீ பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துட்டே இல்லையே. பாரதிய ஜனதா கட்சியில வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு விரோதமான போக்குகள் எதுவுமே நடக்கவே இல்லையே. எந்த இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்களால தாக்கப்பட்டாங்க? எந்த இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சினால பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு? உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த திருட்டு திராவிட கட்சினால தான். ஏன்னா அவங்கதான் இஸ்லாமியர்களை அழிக்க பாக்குறாங்க. இந்தியாவுல பிறந்த தமிழ்நாட்டுல இருக்க இஸ்லாமியர்களை அழிக்க பாக்குறது அவங்கதான். ஆனா வந்துட்டு அவங்களோட இது போர்வை எப்படி இருக்குன்னா, பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சுன்னா பூதம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அந்த பூதம் வந்துருச்சுன்னா அவங்களை முழுங்கிரும். அந்த பூதம் வந்துருச்சுன்னா முழுங்கிரும்னு சின்ன பிள்ளையில இருந்து நம்மள சொல்லி வளர்த்த மாதிரி. பொதுவா வந்து மாநில தலைவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு பதவி காலம் அவங்க இருக்கிறது 3 வருஷம் தானே. ஆமா ஆமா. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல் கிடையாது. சாமானியர், ஒரு சாமானியர் தான் டீ கடை வச்சிருந்தாரு. டீ கடையில இருந்து அவர் வந்துட்டு கட்சிக்கு தொண்டாற்றினாரு. கட்சியோட வந்துட்டு கட்சியில அவரோட உழைப்பை போட்டாரு. இப்ப பிரதமரா போய் உட்கார்ந்துருக்காரு. எக்ஸாம்பிள் பெரிய இடத்தையே நான் சொல்லலாம். அது மாதிரி வந்துட்டு சாமானியர்களுக்கான கட்சி தான் இது. இது எப்படின்னா அடித்தடு மக்கள். ஒருத்தன் வந்துட்டு சைக்கிள் கடை வச்சிருக்கான். சைக்கிள் கடை வச்சிருக்கவன திடீர்னு பாத்தீங்கன்னா மினிஸ்டரா இருப்பான். கட்சியில வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம் கட்சியை வந்துட்டு எப்படின்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கட்சியை வந்துட்டு நீங்க நேசிக்கிறீங்களோ, கட்சிக்கு உங்களோட உழைப்பை கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்துட்டு கட்சி உங்களை உயர்த்தும். பாரதிய ஜனதா கட்சியில வந்துட்டு நான் குடும்ப அரசியல் கிடையாது. இப்ப நான் நசீர் பாபு உட்கார்ந்துட்டேன்னா ரஹீம் என் பையன், அதுக்கு கீழே என்னோட பேரன், அதுக்கு கீழே என்னோட தங்கச்சி, என்னோட சகோதரி, அப்படி வந்துட்டு உட்கார முடியாது. நசீர் பாபு கட்சிக்கு என்ன கொடுத்தான், நசீர் பாபால கட்சிக்கு என்ன செய்ய முடிந்தது அப்படின்ற ஒரு சித்தாந்தம் மட்டும்தான் இருக்கு. 3 வருஷத்துக்கு ஒரு தாட்டி. எப்படின்னா வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தாட்டி வந்துட்டு அதுதான் சார். அப்ப 3 வருஷம்னா அப்ப அண்ணாமலைக்கும் அவருக்கும் அந்த பதவி காலம் முடிஞ்ச மாதிரி அவருக்கும் பதவி காலம் முடிந்தது. இதுல வந்துட்டு எப்படின்னா ஒரு தலைவர் வந்துட்டு 3 அதாவது 2 தடவை வந்துட்டு இருக்கலாம். 2 தடவை. அப்ப அவரோட பதவி காலம் பாத்தீங்கன்னா இப்ப 3 வருஷம், அடுத்தது ஒரு 3 வருஷம். சித்தாந்த அடிப்படையில வந்துட்டு ஒரு தாட்டி வந்து 3 தடவை வந்துட்டு பொதுச் செயலாளரோ செயலாளரோ தலைவரோ இருக்கலாம். 3 தடவை இருக்கலாம். 3 தடவைன்னா 9 வருஷம். 3 அது மாதிரி வந்துட்டு இருக்கலாம். ஆனா என்னன்னா சித்தாந்த அடிப்படையில நீங்க வந்துட்டு இல்ல இப்ப வந்து டைரக்டா எனக்கு வந்துட்டு மேலேயே தெரியும், அதனால நாங்க போய் உட்கார்ந்துடலாம் முடியாது. உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு பாரதிய ஜனதாவுக்கு நீங்க உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுக்குறீங்களோ அதுக்காக குடும்ப குட்டியை விட்டுட்டு வந்துரு, லீவ் போட்டுரு, 10 நாள் லீவ் போட்டு வந்தாதான் உண்டு, வேலையை விட்டுட்டு வந்தாதான் அவன் மிகப்பெரிய கட்சியோட விசுவாசி அப்படின்னு மற்ற ஆட்கள் சொல்வது போல் இங்க சொல்றது கிடையாது. மக்களுக்கு உன்னால எவ்வளவு நேரம் செலவிட முடியும், மக்களுக்கு தான் செலவிட முடியும் கேட்கறாங்களே தவிர்த்து நீ கட்சிக்கு எவ்வளவு நேரம் செலவிடுறன்னு கேட்கல. மக்களுக்கு உன்னால எவ்வளவு செலவிட முடியும் அததான் கேட்கறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றும் இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்ப பாத்தீங்கன்னா மாநில தலைவர்ல இருந்து மாவட்ட தலைவர், தேசிய தலைவர்ல இருந்து மாநில தலைவர், மாநில தலைவர்ல இருந்து மாவட்ட தலைவர், மண்டல் தலைவர், மண்டல்ல கிளை தலைவர் வரைக்கும் எல்லாமே. அதாவது என்னன்னா வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பேஸ்மெண்ட் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட். சரிங்களா? இங்க வந்துட்டு கிளையில போய் கேட்டீங்கன்னா கூட அதுக்கு பதில் சொல்லுவான். இவங்கள மாதிரி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமை 6 மாசம் 3 மாசம் கழிச்சு அந்த ஸ்கீமை நானே வந்து இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா திருச்சி சிவா எல்லாம் பேசுறாங்க. ஆமா. பட் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணல, கட்டமைப்பு எல்லாம் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி சோசியல் மீடியா எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதாவது அது அவரோட தனிப்பட்ட முறையில கருத்தா இருக்கலாம். இல்ல திடீர்னு வந்துட்டு ஒரு இடத்துல போகுது, ஒரு கோல்டு ஃபிஷ் மீன் வந்துட்டு ஐயோ இந்த ஏரி பெரிய ஏரியா இருக்கே அதுல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்குது. அது கோல்டு ஃபிஷ்ஷாவே வளர்ந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல வளர்ந்த ஒரு இது, அதுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய கடல்ல விட்டோம்னா அதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. ஐயோ இந்த சைடு போனா என்னமோ இருக்கு, இந்த சைடு போனா என்ன இருக்குன்னா அதுக்கு அந்த கடலோட சித்தாந்தமே தெரியாது. அது மாதிரிதான் பாரதிய ஜனதா கட்சின்றது ஒரு கடல். இந்த கடலோட சித்தாந்தம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்ப அவர் போய் இதுல நீந்த முடியுங்களா?
அவரை பத்தியான கருத்துக்களை நான் சொல்ல விரும்பல. இல்ல ஏன்னா சார், அது அவரு பாஜக இருந்தவர் சார். அது பாஜகல இருந்தவர். அவரை பத்தியான கருத்துக்களை நான் சொல்ல விரும்பல. ஏன் நான் சொல்ல விரும்பலன்னா, என்னோட பெரியவங்க இருக்காங்க, பெரிய ஆட்கள் இருக்காங்க. அவர் என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சிருக்காருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய கடல். அதுக்குள்ள குதிச்சு நீந்தி வர்றது நீச்சல் தெரிஞ்சவனாலையும் தன்னை அர்ப்பணிச்சவனால மட்டும்தான் வர முடியும். நீ குதிச்ச உடனே நான் போயிட்டு ஆழ்கடலுக்கு போயிருவேன்னு சொன்னா மூச்சு தான் திணறும். அப்ப மூச்சு திணறுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டுனா உனக்கு சித்தாந்தத்து மேல வந்துட்டு ஈடுபாடு கிடையாது. சார், இப்ப நடந்த மக்களவை தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா 40க்கு 40 ஒண்ணு கூட வர முடியலையே. அது ஏன்? என்ன காரணத்தினால பின்னடைவு அடைஞ்சீங்க? 40க்கு 40 ஒண்ணு கூட வர முடியலன்னு இல்ல. இது மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதாவது மக்கள் பார்வையில் எப்படி இருக்குன்னா 40க்கு 40 வர முடியலன்னு அப்படி கிடையாது. ஒன்னு டிஎம்கே, ஒன்னு ஏடிஎம்கே. இது போச்சுன்னா இது வரும். டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே. அடுத்து வந்து இந்த வருஷம் டிஎம்கேயா, அடுத்த வருஷம் அடுத்த ஆட்சி ஏடிஎம்கே. இப்படி கணக்கு போட்டு போயிட்டு இருந்த காலத்துல மாற்று சக்தியா 2வது இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கும். மாற்று சக்தியா 2வது இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி உட்காருது. ஒரு தலைமை ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்தோன்னா மாற்றங்கள் பல வருது. அந்த மாற்றங்கள்ல வந்துட்டு மாற்று சக்தியா பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல இருந்துட்டு தான் மிகப்பெரிய யானை பலத்துல இருக்கும்னு சொன்ன கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி வெற்றியா தோல்வியா? இதை நீங்க எப்படி பாப்பீங்க? இல்ல நீங்க இதை எப்படி பாப்பீங்க? ஏன்னா இல்ல மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. மக்கள் தீர்மானிக்கிறாங்க. 2வது இடத்துல மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல, மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல 10%, 5% இல்ல, மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல இருக்குது. அப்ப இது வந்துட்டு பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த வெற்றி தான். 2026 நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கோமே தவிர்த்து இடைப்பட்ட காலத்துல எந்த சக்தி வந்தாலுமே பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்டமைப்பையோ அந்த கோட்டையோ உடைக்க முடியாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாம எந்த ஒரு தேர்தலும் நடந்ததே கிடையாது. பட் ஆனா சமீபத்துல அதிமுக எல்லாம் அதுல இருந்து பிரிஞ்சு போனது இல்ல. அது வந்துட்டு எப்படின்னா தனி பலம். இப்ப தனியா ஓடி பார்த்தானா பலம் தெரியும். சோ எங்களோட பலம் என்னன்றது தெரியறதுக்காக நாங்க பார்த்தோம். எங்களோட பலம் எப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நல்ல மிகப்பெரிய பலம் பாரதிய ஜனதாவோட கட்சின்றது மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய கோட்டைன்ற ஒரு அஸ்திவாரத்தை நாங்க எழுப்பிட்டோம். இனி வரும் காலங்கள்ல தலைமை முடிவு. நேரம் கொடுத்து இந்த நேர்காணல் வந்தமைக்கு நன்றி சார்.